அவேர்னஸ் பதிவு. யோக்கியனுக்கு இருட்டுல என்ன வேலை? மதுரையிலிருந்து கோவை கல்லூரிக்கு கல்வி பயில போன மாணவிக்கு நள்ளிரவு 11 மணிக்கு ஆள் அரவமற்ற அத்துவான நிலத்தில் கார் கதவை மூடிவிட்டு என்ன வேலை? கல்வி பயில போனாரா? கலவி பயில போனாரா என்றுதான் கேட்க தோன்றுகிறது. பகலில் காதலலை சந்திக்காமல் இரவில் சந்தித்தால் அதன் பெயர் கள்ள காதல்தான். அது நல்ல காதல் இல்லையோ? இந்த கொடூரம்தான் மாணவியின் ஒழுக்கத்தை வீட்டிற்கு வெளிச்சம் போட்டு காண்பித்திருக்கிறது. இது நடக்காமல் இருந்திருந்தால் தன் காமம் அத்தனையும் காதல் என்னும் பெயரில் ஒருவரிடம் தீர்த்துவிட்டு ஒருவேளை வீட்டிற்கு திரிந்து காதலுக்கு எதிர்ப்பு கிளம்பியிருந்தால் பொத்தினார் போல வேறு ஒருவருடன் வாழ போயிருப்பார் இந்த மாணவியும் அவள் காதலனும். பெற்றோர் உங்கள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை கெடுத்து அவர்களை ஏமாற்றாதீர்கள். அந்த பாவத்திற்கான தண்டனையை நாம் அனுபவித்தே ஆக வேண்டும். படிக்கப் போன தங்கள் மகள் நள்ளிரவு 11 மணிக்கு காட்டுக்குள் ஏன் போனாள் என்று எந்த பெற்றோராவது கற்பனையாவது செய்து பார்ப்பார்களா? அதற்காக இந்த கொடூரம் சரியானது என்பதல்ல எனது பதிவு. எத்தனை என்கவுண்டர் நடந்த பின்னரும் இதுபோன்ற ஈனக் குற்றங்கள் நடந்தேறிக் கொண்டே இருக்கின்றன. இங்கு மட்டுமல்ல, எங்கும் குற்றங்களை நிறுத்தவே முடியாது. அதற்கான சூழலை நாம் உண்டு பண்ணாமல் நம்மை தற்காத்துக் கொள்வதைத் தவிர வேறு வழி இல்லை. அதனால் பெண்கள் வெளியே எங்குமே செல்லக்கூடாதா என்று கேள்விகளை கேட்காதீர்கள். செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்ல வேண்டிய நேரத்தில்தான் செல்ல வேண்டும். மதுவும் கஞ்சாவும் பெருகி பொறுக்கி நாய்கள் பெருகிவிட்டதோடு ஈனக்குற்றத்தை செய்தவன் விடுதலையாகி வெளியே வரும்படியான பல்லிழைக்கும் நம் பழைய சட்டங்கள் உள்ளது. இந்த சூழலில் இச்செயலை நாய்க்கு கீழானவன் தானே செய்வான். அவனிடம் நாம் வேறு எதை எதிர்பார்க்க முடியுமோ? இவனங்களை என்கவுண்டர் செய்துவிட வேண்டும். மாற்றுக் கருத்தே இல்லை. ஆனால் இதற்குப் பிறகும் இப்படி ஒன்று நடக்குமா, நடக்காதா?